This is the day of revival. தேவ தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா திறந்த வாசல்கள் உண்டாகும். Within the 10 days 10 நாட்களுக்குள்ள தேவ தயவு நம்மேல் இருக்கிறதுனால் நான் சொல்றேன், எஸ்தருக்கு வாசல் திறந்தது போல, மொர்தெகாய்க்கு வாசல்கள் திறந்தது போல, யோசேப்புக்கு திரைச்சாலையிலிருந்து அரசால வாசல் திறந்தது போல, ரூத்துக்கு வாசல் திறந்தது போல, ஓ தேவ தயவு நம்மேல் இருக்கிறபடினா within the 10 days நான் சொல்றேன், நான் 10 days நான் பார்க்கிறேன், திறந்த வாசல்கள் உண்டாகுது. உன்னுடைய ஊழியத்துக்கு திறந்த வாசல்கள் உண்டாகுது. உன்னுடைய பிசினஸ்ல திறந்த வாசல் உண்டாகுது. ஒரு குடும்ப சமாதானத்துக்கு திறந்த வாசல் உண்டாகுது. உன்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற திறந்த வாசல்கள் உண்டாகுது. within the 10 days this is the month of revival. This is the month of God's favor manifestation. ஆவியில நிறைஞ்சி ரகட போரா ஷகட பரிதிகா துரிபி கரபலபா ரிகலபா ஷெகெட்டே போரோகோட்டோ. wherever you go and come, நீ எங்க போனாலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. நீ எங்க வந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப. காரணம் என்ன தெரியுமா? ஓ மேல ஏ மேல இருக்கிற தேவ தயவே. Our God is God of now. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தீர்க்கதரிசனமா now இயேசு பிரசங்கம் பண்ணின, ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணின, போன இடத்துல எங்கேயுமே நாளைக்கு சொஸ்தமாகும்னு சொல்லவே இல்லை. அவர் வார்த்தை வந்த எங்கெங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் உடனே now prosperity, now healing, now miracle, now open doors, now growth, now supernatural something is coming. நம்முடைய ஆண்டவர் யாருன்னா வேகத்தின் தேவனாய் இருக்கிறார். 10 மாசம் கழிச்சு நடக்க வேண்டிய அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், growth எல்லாம் இப்போ 10 மாசம் கழிச்சு உனக்கு பணம் வர வேண்டியதெல்லாம் இப்போ 1000 நாளுங்கிறது எங்க அப்பாக்கு ஒரு நாள் மாதிரி. அதுதான் தேவ தயவு. 1000 நாளுங்கிறது எங்க அப்பாக்கு ஒரு நாள் மாதிரி. அதான் தேவ தயவு. ஒரு மனுஷனுடைய சிரசு மேல இருந்துச்சு.